विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम् अनादि पूर्वः लक्ष्मीः कुबीरो जनृषिताङ्गदः जननो जनजन्मादि भीमो भीमपराक्रमः अनन्तरूपो अनन्तस्त्रीः चतुरस्रो गभीरात्मा विदितो व्यादितो பார்த்தோம். அடுத்ததாக அனாதி பகவானுடைய திவ்யமான நாமக்கள்ல இந்த நாம 941வது நாம அனாதின்னு பகவானுக்கு. அனாதின்னு ஆரம்பம் இல்லாதவன். ஆரம்பம் எதற்கு இருக்கும், ஆரம்பம் இருந்தால் என்ன ஆகும், இவைகளை பார்த்தோம். ஆரம்பம் இருக்குமையானால் அதை பிராரம்பித்ததான ஒரு காரணம் ஒண்ணு வேணும். காரணத்திலிருந்தல்லவா காரியம் உண்டாகும். அப்ப காரணம் இருக்குன்னு ஒத்துழையானால் பரமாத்மாவுக்கு, அப்ப அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு தேவை இருக்கு. அதுக்கு ஏதாவது காரணம் சொன்னா அதற்கும் மறுபடியும் ஒரு காரணம் என்னன்னு ஆயிடும். இப்படி விசேஷமாக காரண பரம்பரை போயிட்டே இருக்கும். அப்ப நமக்கு முடிவு வராது. இப்ப விவகாரம் என்னாச்சு, பகவான் உலகத்துல இருக்க எல்லா பொருட்களையும் தானே சிருஷ்டி பண்ணி கொண்டு தான் எங்கிருந்தும் எதிர்ந்தும் சிருஷ்டி ஆகாமல் எப்பொழுதும் விளங்குவராக இருக்க. அதனாலதான் பகவானுக்கு அனாதின்னு. ஆதினா முதல்ல ஒரு அர்த்தம் சொன்னேன். ஆதினா காரணம், காரணமற்றவர். காரணமற்றவர்னா தான் எதுல இருந்து உண்டால, ஆனா எல்லாமும் இவரிடத்திலிருந்து உண்டார். இவருக்கு ஒரு காரணம் இல்லை. இவருக்கு காரணம் இல்லைன்னா இவர் எப்படி இருக்கார், இருக்க காரணம் இல்லை அப்படின்னா ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கார். இவருக்கு எங்கிருந்து உண்டாகிறதுங்கிறது தெரியாதா சர்வதா சர்வகாலம் இருந்துட்டே இருக்கார். ஆகையால் இவர் ஸ்வப்பிரகாசமான சைத்தன்யம், வேற எங்கிருந்தும் பிறக்காமல் தான் எப்பொழுதும் இருக்கக்கூடியதான சைத்தன்யம். சர்வதா சர்வகாலமும் உலகங்கள் பிறந்தாலும் இருந்தாலும் அழிந்தாலும் எப்பொழுதும் தான் இருந்து கொண்டிருக்கார் சாட்சியாக. இதுதான் அனாதி சப்தத்துக்கு அர்த்தம். எப்பொழுது அனாதியா இருக்காரோ அக்காரணத்தினாலேயே அனந்தம். இவர் எத்தனை நாளா இருக்கார் சார்? பல யுகங்களா இருக்கார். அவர்தான் இது ஆதி இல்லையே, எத்தனையோ ஜென்மாக்கள், எத்தனையோ யுகங்கள். அந்த யுகங்களுக்கு முன்னாலேயும் இவர் தான் இருந்து கொண்டே இருக்கார். யுகங்கள் எல்லாம் இவரிடத்துல தான் வந்துட்டு இருக்க. ஆகையால் யுகங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே இவர் இருப்பதுனால் இவருக்கு என்ன சொல்ல முடியும்? இப்பொழுது பிறந்தாரு சொல்ல முடியும். இப்பொழுது பிறந்தாரு சொல்ல முடியல. வெகு நாட்களாக இருந்திருக்கார், இருந்து கொண்டே இருக்கார். அவருக்கு அழிவும் இருக்காது. அழிவுக்குமையானால் அப்பொழுது வேற இன்னொருத்தர் பிறக்கணும் இல்லையோ. ஆகையால் ஆரம்பம் இல்லாதனால அழிவில்லை. அனாதிங்கிற ஒரு பதத்துக்கு என்ன அர்த்தம்? காலத்திலையும் எந்த காலத்திலையும் எப்பொழுதும் உள்ளவர் அப்படிங்கிற அர்த்தம் கிடைச்சிருக்கு. இது இரண்டாவது அர்த்தம். அப்ப உலகத்துல தோணக்கூடியதான சகல பதார்த்தங்களும் என்னது? அவருடைய விபூதிகள். அவருடைய விபூதிகள் அவருடைய தோற்றங்கள், அவருடைய மகிமைகள். ராமனாக அவதாரம் எடுத்ததோ, கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்ததோ, அல்லது நரசிம்மர அவதாரம் எடுத்ததோ அவரே வெவ்வேறு வேஷத்தை போட்டிருக்கார். மாயா கேசாமயா சிருஷ்டா என்மாம் பசியதி நாரதா. நாரதவே நீங்க என்னென்ன உருவத்துல பாக்குறீங்களா, இவைகள்லாம் என்ன? என்னுடைய மகன்.
ஜன்ம கர்மச்ச மே நித்தியம். எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், என்னென்ன பண்ணிட்டு இருக்கார், இவைகளை தெரிந்தாலே புண்ணியம்னு சொல்றது, அறிந்தாலே புண்ணியம்னு சொல்றது. அப்படிப்பட்ட அந்த பகவானுடைய சுரூபம் சர்வதா சர்வகாலம் இருக்கக்கூடியதான ஒரு சுரூபம், மாறாததான வடிவம். நாம் பார்க்கக்கூடியதான ராமனோ கிருஷ்ணனோ நரசிம்மனோ அவர் கட்டினதான வேஷங்கள். எதுக்கு சார் வேஷங்கள்? அப்பப்ப வேண்டியதான சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு தகுந்தா போல வெவ்வேறு வேஷங்களை எடுத்துட்டார். ஆயால் அநாதி பகவான் ஆதி காரணம் அத்திய நவித்தியதே இது அநாதி. காரணம் இவருக்கு இல்லாததுனால இவருக்கு அநாதின்னு சொன்னோம். சர்வ காரணத்வா, எல்லாத்துக்கும் இவர் தான் காரணமா இருக்க. இவருக்கு ஒரு காரணம் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களுக்கு காரணமாக விளங்கி கொண்டிருக்கார். ஆகையால் இவர் அநாதி. அதற்கு வந்து நம்ம சாதாரண பூர்புவஸ்வஹான்னு சொல்லிட்டான் வழக்கம். பூர்புவஹான்னு பகவானுக்கு நாம பூர்புவஸ்வஹான்னு சொல்லும்போது ஸ்வாக சாப்பிடலானாலும் தப்பில்லை. ஏன்னா பகவான் நாமாவை தானே சொல்லிட்டு இருக்கேன். பூர்புவா பூவா அந்த ரெண்டு நாமம், ரெண்டு சேர்ந்து ஒரு நாமம். ஒரு நாளைக்கு பிரம்மதேவர் என்ன பண்ணினா, உலகங்கள் எல்லாம் நாம் படைச்சிருக்கோமோ இந்த உலகங்களுக்குள்ள எசன்ஸ் எது, சாரது அப்படி யோஜனை பண்ணி இப்படி பல நாட்கள் யோஜனை பண்ணின விட அவருக்கு தெரிஞ்சது வேதங்கள் தான் பூமிக்குள்ள இருக்கக்கூடியதான எல்லாவற்றை விட வசமா இருக்கு. ஓஹோ, இந்த வேதங்கள் தான் வசமோ, வேதங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கோ, இந்த வேதங்களுக்கும் ரசம் என்னது அப்படின்னு யோஜனை. அப்பொழுது ருக்வேதத்துக்கு சாரமாக பூஹோ என்றும், எதிர்வேதத்துக்கு சாரமாக புவஹா என்றும், சாமவேதத்துக்கு சாரமாக ஸ்வஹா என்றும். அப்புறம் பார்த்த 3 வேதங்களுக்கு தனித்தனியா சாரம், 3 வேதங்களுக்கும் சேர்த்து எது சாரமா இருக்கும் அப்படின்னு. அப்பொழுது ஓங்காரம் தோணி, அகாரம் ஓகாரம், இன்னொன்று நமகாரம். அப்ப அதனாலதான் காயத்ரி மந்திரத்தை சொல்லும் பொழுது நாம் என்ன பண்றோம், தத்தவித்து தான் சொல்லணும். 24 எழுத்து தத்தவித்து ஆரம்பிச்சா தான் வரும். ஆனா முன்னால என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு முன்னால வியாகரதிகளை சொல்லிட்டு இருக்கோம். பூஹு புவஹா சுவஹா என்ற 3 வியாகரதிகள். இந்த வியாகரதிகளுக்கும் சாரமா இருக்கக்கூடியதான ஓங்காரத்தை அதற்கு முன்னால சொல்லிட்டு. ஆகையால் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தத்தவித்து ஆரம்பிக்கிறோம். இதனால என்ன தெரிஞ்சது, சர்வ வேதங்களுக்கும் சாரமாக காயத்ரி மந்திரம், காயத்ரி மந்திரத்துக்கு சாரமாக 3 வியாகரதிகள், 3 வியாகரதிகளுக்கு சாரமாக ஓங்காரம் இருக்கு. ஆகையால் தான் சர்வே வேதா யத்பதம் அமனந்தி தபாம்சி சர்வாணி யத்வதந்தி யதிஷ்டந்தோ பிரம்மச்சர்யம் தத்தே பதம் சங்கிரஹேனம் பிரதீபி ஓவித்யேதத் அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்றது. ஆகையால் இந்த பிரணவ வடிவமா இருக்கக்கூடியதான அவருக்கே இன்னொரு பேரு பூர்புவா. சரி சார், பூர்புவஸ்வஹான்னு இருந்தா நல்லா இருக்கே, பூர்புவஹான்னு சொல்றேன். இதுல ஒரு விசேஷம் இருக்கு. பூர்புவஹான்னு சொன்னதுல ஒரு விசேஷம். பூமிதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கு. எல்லோருக்கும் இருப்பிடமாக, இவ்வுலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பிராணிகளுக்கும் இருப்பிடமாக அவளை தாங்கக்கூடியதாக ஒரு சக்தி பூமாதாவுக்குத்தான் இருக்கு. 20 மாடி கட்டுக்கோ 30 மாடி கட்டுக்கோ எல்லாத்தையும் தாங்கின்ற காலவச்சிவா, எத்தனை பிராணிகள் வந்தாலும் தாங்கின்ற காலவச்சிவா. அப்ப இத்தனை பிராணிகளையும் தாங்கக்கூடியதான ஒரு சக்தி யாருக்கு வந்து பூமிக்கு வந்து. அந்த பூமிக்கு அந்த பாரத்தை தாங்கக்கூடியதான கெப்பாசிட்டி அது யாரு கொடுத்தா அந்த பூமாதாவுக்கு? மாவழி. புவஹா பூஹு, புவஹா பூமிக்கு எல்லாவற்றையும் தாங்கக்கூடியதான சக்தியை கொடுக்கிற சக்தி வடிவமாக பகவான் வந்திருக்கார். ஆயல் பூர்புவஹான்னு எப்படி சொல்லணும், புவஹா பூஹு பூமிக்கு தாங்கக்கூடியதான சக்தி வடிவமாக வரவிருக்கார். அப்படின்னா ஏனத்ய உருக்ரா திருடா வேணும். ஏனத்ய உக்ரா பிருத்திவீச்ச திருடா, இந்த பிருத்திவி திருடமாக இருக்க. எத்தனை பேர் எவ்வளவு சக்தி வச்சாலும் எவ்வளவு
அதுக்கு வெயிட் வச்சாலும் தாங்கக்கூடியதான நிலையிலேயே இருக்க ஒரு நாளும் என்னால முடியாதுன்னு சொல்லாத நிலை இருக்கு. ஆகையால் அதை தாங்கக்கூடியதான திறமையை கொடுத்தவர். அயல் பூர்வா பூஹு ஆதார புவஹ சர்வபூத ஆசிரயத்வேன பிரசித்தாயாக பூமியாக எல்லாவற்றுக்கும் பிரசித்தமாக எல்லாத்துக்கும் ஆசிரியமா இருக்கிற பூமி பூமி பூஹு இது பூர்வா. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. மகாலட்சுமி தாயார்கிட்ட மனுஷாளுக்கு தைரியத்தையும் மனுஷாளுக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியதான திறமை. மகாசரஸ்வதியின் இடத்துல எல்லோருக்கும் அறிவை கொடுக்கக்கூடிய இந்த திறமைகள்ல எங்கிருந்து வந்தது? இந்த தேவதைகள்லாம் மூலமாக ஆத்தியா சக்தியை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்றோம். அதே போலயே உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி திறமை இருக்கு. என்னது? பூமிக்கு தாங்கக்கூடியதான திறமை இருக்கு. ஜலம் இருக்க, அந்த ஜலத்துக்கு ஒண்ணுதான் உலகத்துல உங்களுடைய தாகத்தை சந்திக்கக்கூடியதான திறமை. வேற எந்த பதார்த்தத்துக்கும் கிடையாது. லட்டு சாப்பிடுங்க தாகம் குறையுமா? வேற ஏதாவது சாப்பிடுங்க தாகம் ஜாஸ்தி ஆயிடும்னு ஓடினா இன்னும் தாகம் ஜாஸ்தியா. ஒவ்வொன்று கத்தினா தாகம் ஜாஸ்தியா. தாகம் போனதுக்கு ஒரே ஒரு வழி ஜலத்தினால்தான் முடியும். அதே போலயே ஒரு பொருளை உஷ்ணமாக்கணும் அப்படின்னு சொன்னா நெருப்பாலத்தான் முடியும். இப்படி ஒவ்வொரு பூதத்துக்கும் தனித்தனியாக குணங்கள் இருக்கு. இந்த பூதங்கள்லாம் எதற்காக சிருஷ்டி பண்ணியிருக்கார்? மனுஷன் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். ஏன் உலகத்தை சிருஷ்டி பண்ணினது? இந்த பிராணிகள் எல்லாம் அவாவா கர்மாக்களை பண்ணி வச்சிருக்கா போன கர்மத்தை. அந்தந்த கர்மாக்களுடைய பலன் கொடுத்தாகணும். அந்த பலத்தை அவ அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் இவ இடம் தயார் பண்ணி. நீங்க ஒரு இடத்துல வசிக்கணும்னு ஒரு வீடு கட்டி கொடுக்க வேண்டாமா? அப்பதானே இருக்க முடியும். மரத்தடியில உட்கார்ந்து அப்ப என்னாச்சு? ஒரு வீடு வேணும். அதே மாதிரியே இந்த உலகத்தில் நீங்க சுகதுக்கங்களை அனுபவிக்கணுமையானால் உங்களுக்கு சுகதுக்கத்தை அனுபவிக்கத்தக்கதான ஒரு சரீரம் வேணும், புலன்கள் வேணும், அதோட உள்ள இருக்கிற பிராணம் வேணும், வெளியில இருக்கிற விஷயங்கள் தயார் பண்ணணும். விஷயங்கள் எந்த பஞ்சபூதங்கள் நான் உண்டாக்குற பஞ்சபூதங்களை சிருஷ்டிக்கணும். அந்த பஞ்சபூதங்களை சிருஷ்டிச்சவர அந்தந்த பூதத்துக்கு என்னென்ன திறமையோ அதை சிருஷ்டிக்கணும். அப்படி பூமி இருந்த பூமி போன்றதான 5 பூதங்களுக்கும் அதனுடைய திறமையை கொடுத்தவர். இப்ப கடைசியில என்னாச்சுன்னா எல்லா திறமை வடிவமாக இருக்கார். அனந்த சக்தி பரமேஸ்வரஸ்ய தெய்வாத்ம சக்தி கூடாம் அப்படின்னு ஸ்வேதாஸ்வரம் தெய்வாத்ம சக்தியும் சகுடைய கூடாம். நம்ம சரீரத்துக்குள்ளேயே குணங்களுக்குள்ளேயே அவர் இருக்கார். அப்படி இந்த குணங்கள் வழியா எல்லாவற்றையும் அப்படிங்கிற சுத்தத்தை காட்டுறதுக்காக போர் போவா அப்படின்னு திருமண பூமிக்கு மட்டும் திறமையை கொடுக்கிறவர் இல்லைன்றார். நகேவலம் பூவா லக்ஷ்மி சோபாசாய் பூவோ லக்ஷ்மி அநாதிர் பூர்வ லக்ஷ்மி. நாமாவை எப்படி பிடிச்சிருக்கேன்? அநாதின்னு ஒரு நாம, பூர்வன்னு ஒரு நாம. அடுத்தது லக்ஷ்மின்னு சொல்லணும், தனியா பிரிக்கணும். பூவோ லக்ஷ்மி லட்சுமி. இதே இந்த புவகாங்கிறது மத்திய தீபிகா நியாயம்னு பேர். மத்திய தீபிகா நியாயம்னா அந்த திட்டம் இருக்கிற இடத்துல தீபத்தை வச்சோம்னா வீட்டுக்குள்ளையும் வீட்டுக்கு வெளியிலையும் வரையும் தான் வெளிச்சம் வரும். பழைய நாள் இப்பதான் ஒரு ரூமுக்கு 4 லைட் போடுறான். அப்பவும் எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்கிறது. என்ன பண்றது? பழைய நாள் சின்ன லாந்தர் தான் இருக்கும். அது ஒரு இடத்துல வச்சு வைப்பா, எல்லாம் வழங்கிட்டு இருப்பா, கண்ணு வசதியா இருக்கு. எத்தனை நாளாதான் கண்ணாடி போட்டுக்காம இருந்தாவா? காரணம் என்ன? இந்த கண்ணுக்கு நேச்சுரலாக இருட்டையும் வெளிச்சையும் இரண்டையும் பார்க்கக்கூடியதான திறமை, அட்ஜஸ்ட் ஆகக்கூடியதான திறமை இருந்தது. இப்ப நம்ம சாயங்காலம் 5 மணிக்கே லைட் போட்டுறோம். அதே போலயே என்னன்னா ஆபீஸ்ல எங்கே போனாலும் கதவெல்லாம் மூடி விட்டு அப்புறம் லைட். இந்த ஆர்டிபிஷியல் லைட்லயே இருந்துட்டு இருக்கோம். இருட்ட கண்ணால பாக்குறதே இல்லை. ஏன்னா இருட்டு உள்ளதான் இருக்கு.
உலகத்துல எல்லா இருட்டும் இவனுக்குள்ள இருக்கு. எதை கேட்டாலும் தெரியாதுங்க, ஒரே வழி தெரியாது அப்படி போயிட்டு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இல்லை, அதை நம்ம பார்க்கணும். மனுஷனுக்கு அந்த ஆசை ஒரு ப்ராப்ளம் இருந்தா அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மனுஷன் சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கால, இதே மாதிரிதான் நம்ம ரிஷிகளும் இருந்தார். பாரத்வாஜர், விஸ்வாமித்தர், வசிஷ்டர், இவெல்லாம் ஜவனர், இவெல்லாம் பாருங்க மந்திர சக்தியினால பொருள்களை உண்டு பண்ணினார். எல்லாம் மந்திர சக்தி தான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மந்திர சக்தியை உண்டு பண்றதுக்கு அவளுக்கு என்ன வேண்டியிருந்தது? புத்தியில ஒரு தைரியம் இருந்தது, அந்த குரு பக்தி இருந்தது, பகவான் இடத்துல ஒரு அபாரமான ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்தேனையானால் நிச்சயமாக நான் லாபத்தை பெறுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் இல்ல, 10 நாள் இல்ல, 10 வருஷம் ஒவ்வொன்றுக்கும் முயற்சி பண்ணிட்டே இருந்தார். ஒரு நாள் இன்னைக்கும் பாருங்க, ஒரு செல்போன் கண்டுபிடிக்கிறதோ ஒரு டெலிபோன் கண்டுபிடிக்கிறதோ அவளை ஆரம்பிச்ச அடுத்த நாளே கண்டுபிடிச்சிருக்காளா என்ன? சில வருஷங்கள்லாம் தயார் பண்ணி அதுக்காக புத்தி படிச்சின. மனுஷன் என்ன பண்ணா, வாழ்க்கையில கஷ்டம் வறுமையானால், ப்ராப்ளம் வறுமையானால் என்னால முடியுமோ முடியாதோ அப்படி ஒரு 500 பக்கம் இருக்கிற புத்தகத்தை கொடுத்து படிச்சுட்டு வான்னா முடியாது. என்னால எழுத்ததுமே முடியாது. தினமும் ஒவ்வொரு பக்கமா படிச்சா 1.5 வருஷத்துல ஆயிடுவேன்னு யாரு படிக்கிறது ஒரு நாளைக்கு? அப்ப இவனுக்கு இதை படிச்சு முடிப்போங்கிற ஒரு தைரியம் இல்லை. நம்ம புராணங்கள்னா என்ன சொல்றது? இதுதான் அப்ப உனக்கு முக்கியமா வேண்டி, எந்த காரியத்தையும் பகவத் அனுகிரகத்தினால உன்னால சாதிக்க முடியும். இந்த விடா முயற்சியும் ஒரு தைரியமும் இருந்தா நீ எல்லாத்தையும் பண்ணலாம். அது அகட்டத்தனமா பண்ணப்படாது. நிச்சயமா அந்த குருவனுகிரகம் இருக்கணும், பகவானுடைய தயமை இருக்குமையானால் நிச்சயமா நான் அடைவேன்ங்கிற சாமர்த்தியம். ராமன் பாருந்தா சீதாதேவியை காணும், ராவணன் எடுத்துன்னு போயிட்டான், ஊரெல்லாம் சுத்தரைன்னு ஆரம்பித்தார். எங்கெங்கயோ சுத்தினார். ஜடாயுவ பார்த்தார், விஷயம் தெரிஞ்சது. சுக்ரீவனை பார்த்தார். ராமன் ஆரம்பிக்கிற காரியத்துல எவ்வளவு சைன்யம் இருந்தது ராமனுக்கு? ராமன் லட்சுமணன் 2 பேர் தான், சைன்யமே கிடையாது. அந்த பக்கம் ராவண ஜெயிக்கணும்னு எவ்வளவு சைன்யம், அரக்காவுடைய சைன்யம் அவ்வளவு இருக்கு. இவர்கிட்ட என்ன ஆயுதம் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் விடாமுயற்சியா போயிட்டே இருக்கார். தேடுவோம், கண்டுபிடிப்போம். சுக்ரீவன் கண்டுபிடிச்சான். அந்த சுக்ரீவனோட சக்கியமான பிறகு என்ன பண்ண, முதல்ல நான் உங்களுக்கு சகாயம் பண்ணணும், அப்பதான் உங்க இடத்துல நான் எதிர்பார்க்கிறேன். எதிரே பார்க்கக்கூடாது, சகாயம் பண்ணிட்டே இருந்தா உங்களுக்கு சகாயம் தானே ஜோடி வரும். நான் பார்க்கணும். நம்ம சுவார்த்தமாக எனக்கு வேணும்னு நினைச்சலையானால் இருக்கிறது போயிடும். உற்பதம் பிரதிபன்னத்தை சோதரோபி விமுஞ்சதி. தப்பான வழியில போயிட்டு இருக்கிறவனுக்கு தனக்கு வேண்டியவனை விட்டு போயிடுவான். நல்ல வழியில நீங்க இருந்தடையானால் உலகம் முழுக்க உங்களுக்கு சகாயம். ராமாயணத்தில் சுக்ரீவனுக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணினார், ராஜ்யத்தை வாங்கி கொடுத்தார். அதற்கு பிறகு என்ன விட்ட, இது மேல எப்ப பண்ணட்டோமோ பண்ணட்டும். வருஷா காலங்கள்லாம் ஆச்சு 4 மாசம். பிறகு என்ன பண்ணினார், அந்த சேனைகளை குரங்குகளை நரர்களே வேலை செய்யறது இல்லை, வானரம் எப்படி வேலை செய்யும்? என்ன சைன்யம் அவரிடத்துல இருந்தது? எப்படி ஆரம்பிச்சார்? என்ன தைரியம் பார்க்கணும். மாநில பிறவி எடுத்தவனுக்கு வேண்டியது தைரியம். சொல்றா ரொம்ப பேர், எங்க ஆத்துக்காரர் சொல்ற பேச்சு கேட்கறது இல்ல. ஆனா இது போல கேட்காதவால எத்தனை பேரை நல்ல வழிக்கு கொண்டு வந்திருக்கா நம்ம நாட்டு பெண்மணிகள். யோசனை பண்ணி பார்த்துட்டா. அதே போலயே ஸ்திரீகள் சொன்ன பேச்சு கேட்கலன்னு அவளை சரி பண்ணி நல்ல வார்த்தையை சொல்லி தர்மத்துக்கு சரி படிச்சினாளா இல்லையா? அவன் என்ன வேண்டி இருக்க? இதமான வார்த்தை. அதட்டினா நடக்காது, அதட்டினால நீ யாரு நான் யாருன்னு அப்படின்னு ஆரம்பிடும். ஆனா நல்ல வழியிலேயே நீங்க போயிட்டே இருந்து இல்லையானால் கொஞ்ச நாளைக்கு எல்லோருமே சரியான வழி. அது அந்த சத்தியத்திற்கு ஒரு. அதுக்கப்புறம் சுக்ரீவன் வானரங்களை எல்லா ஊருக்கு அனுப்பிச்சார். ஒரு குரங்கு சமுதிரத்தை தாண்டி பாருங்க, இதெல்லாம் மனசால பார்க்க முடியுமா? சதயோஜன விஸ்தீர்ண சாகரோ மகராலயா.
100 யோஜனங்கள் 200 மைல் தாண்டினாரா இல்லையா? தாண்டி கண்டுபிடிச்சு மறுபடியும் வந்து குரங்குகள்லாம் சைன்யம்னு வேறைய குரங்கு, அதுக்கப்புறம் பல்லுக்கும் கரடி, இவெல்லாம் சைன்யம். இந்த சைன்யத்தை அவன் டேக்கிள் பண்ண முடியாது. ஏன்னா அவன் மனுஷால தான் பார்த்திருக்கான். ராவணனுக்கு யாரோட யுத்தம் பண்ணி வழக்கம்? தேவதைகளோட யுத்தம் பண்ணி வழக்கம், மனுஷியாலோட யுத்தம் பண்ணி வழக்கம். மனுஷன் இன்னைக்கு இது பண்ணினா திரும்பி இது வரும் அவனுக்கு நிச்சயம் உண்டு. 4 வாரத்தை ஒருத்தர வச்சலைன்னா அவன் சும்மா இருப்பானா? அவன் திரும்பி வைவான். குரங்கு என்ன பண்ணணும் தெரியாது. அது கல் எடுத்து வீசுறதா, மரத்தினால் அடிக்கிறதா, இல்ல மேல விழுந்து பிராண்டதா ஒண்ணுமே தெரியல. அரக்கர்களா இருந்த போதிலும் அவளை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அந்த வானரங்களோட டீல் பண்ண வேண்டியது கஷ்டமா இருக்கு. கடைசியில என்னாச்சு? ராவண சம்ஹாரம் பண்ணி ஜெயமா சீதாதேவியோட வந்துட்டா. அப்ப இதனால என்ன தெரியுது? என்னால முடியுமா, நான் பண்ணுவேனா? இந்த சேவையும் பயமும் எந்த ஒரு செயல் உங்களுக்கு வந்திருக்கோ அந்த செயலை நீங்க விடப்படாது. நம்பிக்கையோட ஒரு ஸ்ரத்தையுடன் பகவத் அனுகிரகம் இருக்கு எனக்கூடியதான அபிப்பிராயத்தோட ஆரம்பிச்சடையான எந்த காரியத்தையும் உங்களால ஜெயிக்க விட மனிதனால ஜெயிக்க முடியாதான காரியம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இவனுக்கு என்ன வேணும் இருக்க? பொறுமை. அந்த பொறுமைக்குத்தான் லட்சுமி. லட்சுமின்னு நம்ம ஐஸ்வர்யம்னு நினைச்சுட்டு இருக்கோம். மனுஷனுக்கு பொறுமை ஸ்ரத்த. அதான் அதவா ந கேவலமசௌ பூஹோ பவா லக்ஷ்மி சோபாச்சா இது பூவோ லக்ஷ்மி. சோபா ஒளி, வில்பவர், நான் எதையும் சாதிப்பேன் எனக்கூடியதான நம்பிக்கை. அது எத்தனை மனுஷியாளுக்கு இருக்கு வரதா? இந்த நம்பிக்கை இருக்கிறவா ஜெயிச்சிருக்கா. குழந்தை 4ஆம் கிளாஸ் படிக்கிறது, நான் இன்ஜினியர் ஆவேங்கிறது. அதுக்கு இன்ஜினியர்னு என்ன ஏது ஒன்றுமே தெரியாது. ஆனா என்ன, அதனுடைய மனசுல அது பட்டு போச்சு. அப்படியே வந்து கடைசியில் ஆயிடுத யத்பாவம் தத்பவதி. ஒரு சின்சியாரிட்டி இருக்குமையினால் என்னால முடியுமா அப்படிங்கிற எண்ணம் இல்லை. நிச்சயமாக உங்களால முடியும். அதுக்காக கிருஷி பண்ணணும். அதுக்கு வரலேன்னு கவலையே படப்படாது. இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வருது. இப்ப என்ன அவசரம்? ஏகா பிராமி ஸ்திதி பார்த்தா நைனாம் பிராப்திய விமுக்கியதி சித்வாஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் இருச்சதி. இன்னைக்கு நான் பகவானை பார்க்கலன்னு வருத்தப்படல. இந்த சரீரத்துல பிராணம் போகும்போது என் மனசுக்கு முன்னால் வந்து நிற்பார். தைரியம். பீஷ்மாச்சாரியர் அவர் கீழே விழற காலத்துல பகவான் சக்கராயுதத்தோட ஒரு காட்சி காமிச்சார். எந்த பகவான் நான் ஆயுதத்தை எடுக்க மாட்டேனோ, கௌரவ பாண்டவாளுக்கு யுத்தத்துக்கு நடுவுல யுத்தம் முடிகிற வரைக்கும் ஒரு ஆயுதத்தையும் தொடமாட்டேன்னு பிரதிக்க பண்ணினவர். அவர் என்ன பண்ணார்? ஒரு கையை தேர்தல வச்சார், ஒரு கையை மேல தூக்கினார். அவ்வளவுதான். சக்கரத்தாளர் அவர் பார்த்தா நம்மளதான் கூப்பிடுறா போல இருக்கு. ஒரு சங்கியம் சக்கரத்தை தேர்தட்ட சக்கரத்தை தொட்டார். சட்டத்தை தொட்டிருக்கணும், சக்கரத்தை தொட்டார். கையை மேல தூக்கினார். ஓஹோ, நான் வரணும் போல இருக்கு. சக்கரத்தை வரவங்க இருந்து நிக்கிறார். இந்த காட்சியை பார்த்ததான பீஷ்மாச்சாரியர் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் இந்த காட்சி எனக்கு பிராணம் போறது வரப்படாதா? அவ்வளவு நினைச்சார். அதை போல மயக்கமா விழுந்து விட்டார். முடிஞ்சாரு. அதுக்கப்புறம் 8 நாள் யுத்தம் நடந்தது. 10ஆவது நாள் சாயங்காலம் பீஷ்மாச்சாரியர் விழுந்தார். அதற்கு பிறகு 8 நாள் யுத்தம் நடந்தது. அதற்கு பிறகு 1.5 மாசம் ஆச்சு. அதற்கு பிறகு தர்மராஜாவுக்கு கவலை வந்து கிருஷ்ண பரமாத்மா அவர் இடத்துல அழைத்துன்னு போறார். எல்லா தர்மங்களையும் சொன்னவர் அதிவேகம் தெய்வ சம்லோகே கிம்பா கேட்கிறார். இந்த கேட்டதான கேள்விக்கு பதில் சொல்றதா விஷ்ணுதாஸ்நாமத்தை சொல்றார். விஷ்ணுதாஸ்நாமத்தை தனியா கவனம் பண்ணி சொல்லல. அவர் வேதத்தில் இருக்கக்கூடியதான நாமாக்களையே எடுத்து சொல்லியிருக்கார். பரிசையா சொல்லிட்டு இனிமேல எனக்கு போரும்னு ஒரு திருப்தி வந்த வாழ்க்கையில நான் என்ன பண்ணணும்னு நினைச்சதும் பண்ணிட்டாரு. இந்த சிம்மாசனத்துல சரியான பேர் வழிய உட்கார வைக்கணும், தர்மத்தை நம்பக்கூடியதுன்னு பேர் வழிய உட்கார வைக்கணும் அப்படின்னு நினைச்சார். தர்மபுத்திரத ராஜாவாக பண்ணி ஆச்சு. இனிமேல சத்தியவதிக்கு தன்னுடைய அம்மாவை கொடுத்ததான வாக்கு பூர்த்தி ஆயிடுது. வாழ்க்கையில இத்தனை நாள் அனுபவிச்சாச்சு.
வேற ஒண்ணும் வேண்டியதுல பகவானுடைய திருவடி தான் சரணம்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். கடைசியில ரதாங்க பாணி ரக்ஷோப்யா கடைசி ரதாங்க பாணி கிருஷ்ண பரமாத்மா, நான் உங்களை பிராணம் போற சமயத்துல அந்த ஒரு கணத்துல உங்களை பார்க்க முடியுமான்னு நினைச்சேன். அவ்வளவுதான். நீங்க ஒரு மாசம் எனக்கு முன்னால வந்து நிக்கிறேன். அத்தனை தர்மங்கள் சொல்லும் பொழுது பகவான் கேட்கிறார், இவ்வளவு விஷயத்தை இத்தனை நாள் எங்கேயா மறைச்சு வச்சிருந்து அந்த சின்னதான ஒரு தலையில இத்தனை விஷயங்கள் எப்படி இருந்து பகவான் ஆச்சரியப்படார். பகவானுடைய அனுகிரகத்தினால தானே எத்தனை தர்மங்கள் 4 வேதங்கள்ல எங்கெங்க இருந்து இந்த தர்மம் மட்டும் அத்தனையும் எடுத்து போய் பண்ணி சொன்னாரே. ஆனுசாசனிக பர்வான்னு மகாபாரதத்துல பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு அனுகிரகம் பண்றாரு, இது மேல வாழ்க்கை போறோம்னு நினைச்சா ரதாங்க பாணி. அன்னைக்கு எந்த ஒரு தேர் தட்டுல தொட்டு சொன்னாரோ மறுபடியும் அதை காமிச்சார் அவர். அதோட மட்டும் யாராலையும் ஜெயிக்க முடியாதுதான ஒரு அதில் நீ வெறும் 4 கையோட இருக்கக்கூடியதான உருவம் தானே, கையில சக்கரத்தை மட்டும் வச்சுட்டு இருக்கிற உருவத்தை தானே கேட்டாய் நீ. என்ன கேட்டவாளுக்கு அவ கேட்டதையும் கொடுப்பேன், கேட்காததையும் கொடுப்பேன். சர்வ பிரஹரணாயுதா, என்னென்ன ஆயுதங்களா கையில சாருங்கிற வில்லு, கத்தி, எதை, சக்கரம் இத்தனையோட சேர்ந்து அவை அர்த்தம் மரத அர்த்தம் இத்தனையோடு சேர்ந்து சர்வ பிரஹரணாயுதா அத்தனை ஆயுதங்களோட என்ன தெரிகிறது, மனுஷனுக்கு வேண்டியது விற்பவர். ஆனாதான் ஏகா பிராமி ஸ்திதி பார்த்தா கவலைப்படாத. நைனாம் பிராப்தி அந்த காலே நாம் கொண்டாடுற தெய்வம் நம்மளை ஏமாத்தாது. ஏமாத்தலாம் தெய்வம். நீங்க பண்ணக்கூடியதான ஜபம் உங்களை விடாது, கொடுக்கிற பரியந்தான் உங்களை விடாது. அப்படி உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதான இந்த ஸ்வரூபம் இருக்கே, அதான் லக்ஷ்மி. லக்ஷ்மி சோபாதா இது பூவோ லக்ஷ்மி. 2வது அர்த்தம். அதவா பூ பூலோக புவ புவர்லோக லக்ஷ்மி ஆத்ம வித்யா. பூன இந்த லோகம், இந்த லோகமாக அவர் அப்படின்னு பூலோகமே பகவானுடைய பாத வடிவமா இருக்கு. பூவா அந்தரிக்ஷ லோகம் அவருடைய சரீரமா இருக்கு. தலை மட்டும் பூலோகமாக இருக்கு. அப்படி பகவான் பூலோகமாகவும் அந்தரிக்ஷ லோகமாகவும் இருக்கார். ஆனா இந்த பூலோக அந்தரிக்ஷ லோகத்துல நாம் பிறந்ததான ஜென்மம் அவனுடைய பிரயோஜனம் என்ன? நாம் பிறந்து என்னத்தை சாதிச்சோம்? பகவான் நமக்கு எதற்காக பிறகு கொடுத்திருக்க? என்ன பண்ணியிருக்கோம்? நல்லா படிச்சிருக்கேன், பெரிய உத்தியோகத்துல இருந்திருக்கேன், என்னென்ன பண்ணிருக்கேன், பெரிய சயின்டிஸ்டா இருந்து இதெல்லாம் பண்ணினேன், நல்லா இருக்கேன். அது என்ன? நீங்க பண்ணினதான ஒவ்வொரு செயல்னாலையும் நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு. டிவி கண்டுபிடிச்ச எங்கேயோ இருக்கிற நியூஸ் டக்கு டக்குன்னு தெரியுது. ஆனா குழந்தைகள்லாம் அதை பார்த்து கெட்டு போறாங்க. இன்னைக்கு எல்லாரையும் கெடுக்கிறது இன்டர்நெட் தான். அதுக்கு தமிழ்ல அந்தர்ஜாலம்னா, இன்டர்னா அந்த, நெட்டுன்னா வலை. அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணது. இந்த வலையில என்ன மாட்டிட்டு இருக்க குழந்தைகள் எப்ப பாருங்கோ அதுக்குள்ள நோண்டிட்டே இருக்கான். வேற வழியே கிடையாது, விளையாட்டே போயாச்சுன்னு எக்ஸசைஸே கிடையாது. குழந்தைகள் அதுக்குள்ள வந்து எது பார்க்கப்படாதோ அதை பார்க்கறான், எது பார்க்கணுமோ எதை தெரிஞ்சுக்கணுமோ அவளுக்கு தெரியலையே. இதுதான் நல்லது, இது கெட்டது, இதனால முன்னுக்கு வரணும். சரி, அதுலயாவது ஏதாவது ஒண்ணு இருக்கா, நல்லது இருக்கா? நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. எது நல்லதுன்னு தேட கண்டுபிடிக்கலாம் உலகம். மீட்டிங்ல ஒருத்தர் வந்து பேசுற, எனக்கு இந்த விஷயத்தை பார்த்து இன்டர்நெட்ல தேடினா அது இருக்குன்னு பேசினா எல்லாம் தப்பு. ஏன்னு அதை யார் அப்லோட் பண்ணினானோ அவனுக்கு தெரியல. அங்க இருக்கிறது இவர் பார்த்தா அப்படியே பேசிட்டு இருக்க, இவருக்கு இது நல்லது இது கெட்டதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன, பூலோகமாகவும் புவர்லோகமாகவும் இங்க இருக்கக்கூடியதான வியக்திகள்லாம் எதனால முன்னுக்கு வரலாம், எதனால் தன்னுடைய வாழ்க்கையை சார்த்தகமாக ஆக்கிக் கொள்ளலாம், நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி சார்த்தகமாக்கிக் கொள்ளும், எதற்கு அவங்களுக்கு இந்த பிரிவை கொடுக்கப்பட்டது,
மறுபிறவி இல்லாத நிலை அடையணும். அதான் மாநில பிறவிக்கு லட்சியம். மறுபிறவி இல்லாம இருக்கணும். ஏனால் நம்ம கிட்ட இருக்கக்கூடியதான எல்லா விதமான கர்மாக்களையும் ஒரே நேரம் அழித்துவிடும். கர்மாக்களை அனுபவித்து தீர்க்க முடியாது. ஏன்னா நீங்க அனுபவிக்கிற காலத்திலேயே இன்னொரு 100 ஜன்மாக்களுக்கு வேண்டியதான கர்மாக்களை பண்ணிட்டு இருக்க. ஒரு கணமும் சும்மா இருக்க முடியல. நகி கத்தி கணமப்பி ஜாது திஷ்டாதி ஆகாரம் மாத்திரத்து. ஒரு செயலும் செய்யாம ஒரு கணமும் உன்னால உட்கார முடியல. நான் வெறுமதானே உட்கார்ந்து இருக்கேன். உங்க மனசு என்னென்ன அப்படி இருக்கட்டும், இது என்னென்ன மனசு அதை கட்டுப்படுத்தினா போர்வையை கட்டுப்படுத்த உங்களால முடியலையே. அப்ப என்ன வேணும்? இந்த மனிதனானவன் தனக்கு மறுபிரிவு இல்லாம பண்ணி கொள்ளணுமே. என அதற்கு இருக்கக்கூடியதான ஒரே வழி ஆத்மவித்யா பத்தி அறியணும். தனக்கு என்ன வேணுமோ அதை அறிஞ்சிட்டு இருக்கான். பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ஆகிறான். மனிதனுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறானோ அது கண்டுபிடிக்கிறான். ஆனா மனிதன் தான் யாருங்கிறது அதை அதை உணர்ந்தானேயானால் உமக்குள்ள பரமாத்மா இருக்கார். அந்த ஸ்வரூபம் நீங்கன்னு தானா தெரியும். உலகத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை பதார்த்தங்களும் எது உண்டாகிறதோ எல்லா பதார்த்தங்களும் இவனுக்கு எது வேண்டுமோ அது பிளேன் வேணும், சீக்கிரமா போகணும். இங்க இருந்து சந்திரமண்டலத்துக்கு போறோம். ஏன்னா ஏதாவது காசு இருந்தா கொண்டு வரும். இங்க உலகத்துல தங்கமே ஆயிடுச்சான், விலை ஜாஸ்தியா போறது. அங்க இருந்ததுன்னா நம்ம அதை கொண்டு வரலாம். இப்படித்தானே பிளான் பண்றான். தனக்கு எது வேணும், எது இருந்தால் தான் சௌக்கியமா இருக்குங்கிற அபிப்பிராயத்துல பிளான் பண்றானே தவிர நீ யாருங்கிறது நீ அறிந்தாயோ, நம்மளுடைய ஸ்வரூபம் என்ன அறிந்தாயோ, உங்களுடைய ஸ்வரூபத்தை அறிவிக்கிறதுக்காக வந்துதான் ஆத்ம வித்யா. இந்த ஆத்ம வித்யா லக்ஷ்மி. லக்ஷ்மி ஆத்ம வித்யா. ஆத்ம வித்யா தேவித்வம் ஸ்ரீஸ்துதௌ. இந்த ஸ்ரீஸ்துதின்னு ரொம்ப பேர் என்ன நினைச்சிருக்காங்க, வேதத்துல ஸ்ரீ சூக்தம் இருக்கோ அது இல்ல. விஷ்ணு புராணத்துல மகாலட்சுமி தாயார ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான ஒரு பாகம். அதுக்கு ஸ்ரீஸ்துதின்னு பேர். இந்த விஷ்ணு புராணத்துல இருக்கிற ஸ்ரீஸ்துதிய வார்த்தையானால் ஐஸ்வர்யம் வரும் அப்படின்னு பிரசித்தி. அந்த இடத்துல ஆத்ம வித்யா தேவித்வம். நாம எந்த உபனிஷத்துகளை கேட்டுக் கொண்டிருக்கோமோ, எந்த பகவன்னாமாவை கேட்டுட்டு இருக்கோமோ, இதுதான் லட்சுமி. ஆகையால் நீங்க தினந்தோறும் இங்க கிளாஸுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, மகாலட்சுமி தாயார தங்க புஷ்பங்கள்னால பூஜை பண்ணி ஒரு மணி தங்க புஷ்பத்தினால பூஜை பண்ணிட்டு இருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்கள் கேட்காமலேயே கிடைக்கும். அந்த சாஸ்திரத்தை வார்த்தை நல்ல வழியில இருக்கிறவாளுக்கு சகல சேவங்களும் தானம் உண்டாகும். அதனால்தான் உபனிஷத்துல சொல்லும் பொழுது சவனகோ அவை மகாசாலா அங்கிருந்தும் மகாசாலா. 7 கட்டு வீடு இருக்கிறவன் நினைச்சே பார்க்கணும். கட்டுனாலே தெரியாது. கிராமாந்தரத்துல போய் பார்த்தேன்னா ஒரு செட்டு, அதுக்கப்புறம் உள்ள போகணும், அங்கே இன்னொன்னு, அதுக்கு இப்படி ஒவ்வொரு போர்ஷனா இருக்கும். எங்க இருக்காரு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. இப்ப எல்லாம் எந்த அதுக்கு போனாலும் ஒரு பெரிய ஆள், அவ்வளவுதான். அதுக்கு பதில் இந்த குருவி போட்டாட்ட பெட்ரூமுங்கிறான். பெட்ரூம்ல உள்ள போகத்தான் தெரியும், வேற ஒன்று இடம் இல்லையா இங்க. வாரங்கள் அப்படி இருக்கு. ஆகாசத்தை பார்க்க முடியாது, சூரியன் வெளிச்சம் வரதே கஷ்டம், அப்படி இருக்கு. ஆனா பழைய நாள்ல போய் பார்த்தேன் அப்படி மகாசாலா. அவ்வளவு பெரிய வீடு வச்சிருந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா காரணம் என்னென்ன, அந்த ஆத்ம தத்துவம். நான் யாருன்னு விசாரம் பண்ணினேன். யாராவது நம்ம பண்றோமா? எப்ப பாருங்க எனக்கு என்ன தேவை, உங்களுக்கு எது வேணுமோ எல்லாம் பகவான் கொடுத்தார். இந்த நம்பிக்கை இல்லையா மனுஷன்? ஏதோ முயற்சி பண்ணுதான் இந்த சமயத்துக்கு வேணுமோ அது வரும். அந்த நம்பிக்கை, அந்த ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி இருக்கிறதுல அதான் ஆத்ம வித்யா. அதான் மகாலட்சுமி. லக்ஷ்மி ஆத்ம வித்யா. ஆத்ம வித்யா தேவித்வம் இது ஸ்ருதிதௌ. பிறகு பூமியந்தரிக்ஷயோ சோபா இதிவா பூர்வோ லக்ஷ்மி. பூமியந்தரிக்ஷயோ சோபா. இந்த பூமிக்கும் அந்தரிக்ஷத்துக்கும் இருக்கக்கூடிய நல்லத ஒரு குணங்கள், ஒரு பிரகாசம். பகவான்
பூமியில பாருங்க, பூமியில விளையாதது கிடையாது. என்னென்ன வேணுமோ எல்லாமும் இருக்கு. எத்தனை ஓஷதிகள் இருக்கு, எத்தனை தானியங்கள் இருக்கு, எத்தனை புஷ்பங்கள் இருக்கு, எத்தனை பழங்கள் இருக்கு. முன்னாலாம் நமக்கு இந்த பழங்கள்லாம் அவ்வளவு ஜாஸ்தி இல்லை. வாழைப்பழம் இருக்கும், சாத்துக்குடி இருக்கும், அவ்வளவுதான் மேக்சிமம். அந்த மாம்பழ சீசன்ல மாம்பழம் தான் இருக்கும். இப்ப எங்க பார்த்தாலும் தெருக்கோடியில ஒவ்வொரு தெருவிலையும் பழக்கடை. போராத கொலைக்கு பெரிய ஒரு வண்டியில வேற பழம். ஜனங்கள்லாம் பழமே சாப்பிட தொடங்கிட்டாலோ இதெல்லாம் விட்டு விட்டு அந்த ரிஷிகள் மாதிரி வெறும் பழம் சாப்பிட தொடங்கினாலும் ஒரு பிரமம் கூட வருது. விலை எதுவும் குறைச்சல் இல்லை, அது பாட்டுக்கு வித்துட்டு இருக்கு. ஆனாலும் சாப்பிட்டே இருக்கும். ஆனா இத்தனையும் வளர்ச்சது இங்கிருந்து விளைச்சது பூமாதா இருந்தது. மனுஷாளுக்கு எவ்வளவு சகாயம் பண்ணிட்டு மட்டும் இல்லை சார். இந்த அந்தரிக்ஷம் இருக்க காத்து வெளிச்சம் சில மனுஷனுக்கு ரொம்ப தேவை. நிழல் எல்லாம் எங்க இருந்தது? அந்தரிக்ஷத்துல. நிழலே இல்லாத போல எவ்வளவு சிரமப்படுவான் மனுஷன். அங்கங்க திருவிழா வெறும் மரங்கள் இருந்தது. அந்த மரங்களுக்குள்ள மத்தியானம் 2 மணிக்குள்ள ஆனந்தமா நடந்து போயிட்டு இருந்தான். இப்ப எல்லாத்தையும் மரத்தை வெட்டியாச்சு. எங்க பார்த்தாலும் வெளியில போனா தலை காட்ட முடியல சார். தலை உடஞ்சி வருது, மண்டை உடையுது, மண்டை காயுது. காரணம் என்ன? இவன் பற்றி அந்த அந்தரிக்ஷத்துல மரங்கள் இருக்கமையெல்லாம் மரங்களுடைய நிழல் விழுமோ இல்லையா? மரங்கள் நிறைய இருந்தா மழை வருமோ இல்லையா? மழை ஏன் வரலைன்னா மரம் இல்லைங்க, மழை ஏன் இல்லைன்னா மழை பெய்யலைங்க. அந்யோன்யாசிரியமான சொல்லிட்டு இருக்கேன். வெஸ்டர்ன் காட்ல போட்டோன்னா எங்க பார்த்தாலும் ஒரே மரங்கள். என்னடா காரணம்னு? மழை நிறைய வருது. மழை வந்ததுனால மரங்கள் இருக்கு, மரங்கள் இருக்கிறதுனால தான் மழை வருது. என்ன பண்றது? நம்ம ஊர்ல ரெண்டும் இல்லை. ஆனா இதுக்கு அழகு என்ன? அந்தரிக்ஷத்துக்கு நிழல் இருக்கணும், மரங்கள் இருக்கணும், அதே போலயே மற்ற நல்ல காத்து இருக்கணும், நல்ல வாசனை இருக்கணும். அந்த புஷ்பங்கள் மேல காத்து வீசுமையினால் அந்த வாசனை பாருங்க. கங்காயாம் கோஷானம், கங்கை கரையில இடச்சேரியணும். அது என்ன கங்கை கரையில? கங்கையில இடச்சேரிங்கிற எதற்கான இடச்சேரி மட்டும் இல்லை சார். இந்த ஸ்லம்முக்கு போனா உங்களால போயிட்டு வெளியில வர முடியாது, அவ்வளவு கோரமா இருக்கு. ஆனா இங்க போனால் கங்கை காத்து விழுந்துட்டு இருக்கு. பாவனம், பரிசுத்தம், இவைகள்லாம் இருக்கு. இதை சொல்றதுக்காகத்தான் கங்காயாம் கோஷான் பழைய நாள்ல. அந்த மாதிரி அந்தரிக்ஷத்துக்கும் பூமிக்கும் அழகை கொடுத்தது பகவான் தான். பகவானுடைய சிருஷ்டியில எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்தீங்கன்னா அந்தந்த விஷயம் அது எங்க இருக்கணுமோ அது பர்ஃபெக்டா வச்சுட்டு இருக்காரு. 2 கண்ணு, அது அந்த இடத்துல நம்ம வயசுல கண்டு இருந்தா எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். பகவான் மூக்க கரெக்டா தான் வச்சிருக்காரு. அந்த இடத்துல வைக்காம மேல நெத்தியில வச்சிருந்தா கண்ணாடி எப்படி போட்டு போயிடும், மூக்கண்ணாடி எப்படி போட்டு. ஒவ்வொரு விஷயமும் காது பாருங்க இப்படி. அப்புறம் அவனோட யோசனை பண்ணினேன். செல்போன் பேசுறவாள்னா ஏன் தலை குடிச்சு பேசுறான்னு தெரியும். நேரம் பேசப்படாதோ? சாதாரணமா பேசும்பொழுது நேரம் தான். செல்போன் பேச மட்டும் ஒரு பக்கத்துல இப்படி சாயறான். அப்பதான் கேட்குமான்னு கேட்டேன் அவரோட. இப்படி தெரியாது சார். அவாசமா தான் அப்படிதான். ஏனப்பா நான் பொத்தர் இல்லை, எல்லாரையும் பாக்குறேன். செல்போன் பார்த்து நேரா பார்த்து பேசுறேன். ஒரு பக்கம் சாஞ்சுதான் பேசுறான். என்னமோ விவகாரம் அவளை ஆரம்பிச்சாச்சு. யாரோ முதல் பேசிருப்பான். அதை பார்த்துட்டு எல்லாரும் பண்ண தொடங்கிட்டா. சிலதெல்லாம் காப்பி அடிச்சு பழக்கம் நமக்கு. ஆனா பகவான் என்ன பண்ணியிருக்காரு? எல்லாமும் 2 கண்ணு, 2 காது, 2 வாய், எல்லாம் சரியாக 2 கை. ஒரு கை நீளமாகவும் ஒரு கை குட்டையாகவும், ஒரு கால் நீளமாகவும் ஒரு கால் குட்டையாகவும் இருந்தா, இல்ல ஒரு கால் பெரிய யானை காலாட்டம், ஒரு கால் ஒல்லியாகவும் இருந்தா எப்படி இருக்கும் பார்க்கறது. அதே மாதிரி இங்க மட்டும் இல்லை சார், மனுஷன் மட்டும் இல்ல, பிராணிகள் இடத்துலையும், பூமியின் இடத்துலையும், அந்தரிக்ஷத்திலையும் அதுல ஒரு அழகான மனுஷனுக்கு எந்த சகாயமும் எப்படி இருந்தா கரெக்டா இருக்குமோ அப்படி தயார் பண்ணி கொடுத்தார். பூவோலட்சுமி பூமியந்தரிக்ஷயோ சோபா இதுவா பூர்வோலட்சுமி உயிரோருசிதாங்கதா சோபனா விவிதா ஈரா கதயா யஸ்ய சம். பகவானை அடையறதுக்கு பல வழிகள் உண்டு. ஏன் சார்?
ஒரே வழி இருந்தா அந்த வழியில டிராபிக் ஜாம் ஏற்படும். எல்லோராலையும் ஒரு வழியில போக முடியாது. மனுஷனுடைய திறமை வெவ்வேறாக இருக்கு. ஒரு கிளாஸ்ல 40 பேர் இருந்தா 40 குழந்தைகளும் இன்டெலிஜென்டா இருக்க முடியுமா? யாராவது ஒரு குழந்தைக்கு தான் 10 மார்க் வரும். அது என் குழந்தையா இருக்கணும்னு ஒவ்வொரு பேரண்ட்டும் நினைச்சாருன்னா என்ன ஆகுது? வாத்தியார் பாடதான் கஷ்டப்படுறது. ஆனா என்னன்னு அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பான். இந்த குழந்தை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வரும், அடுத்த மாசத்துல அடுத்த எக்ஸாமினேஷன்ல இன்னொரு குழந்தை வரும். என்ன சுவாமி இதுல விசேஷம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அதை அடையிறதுக்கு அன்னைக்கு எந்த முயற்சி இருக்கோ அவளுடைய திறமை எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்தா போல. அதே போல பகவானை நம்ம அடைஞ்சு ஆகணுமே. ஆனால் உத்தமாதிகாரியா இருக்கிறோம் வேதாந்த சிரவணங்கள் பண்ணிட்டு இருக்கான். சிரவணம் மனநம் நிதித்தியாசனம். பகவத் நாமாவை கேளுங்கோ, கேட்ட பிறகு அதை யோஜனை பண்ணுங்கோ. யோஜனை பண்ணி மனசுல ஒரு நிச்சயம் வந்த பிறகு உருவத்தை உங்க இதயத்துல பாருங்க. ஏதாவது பண்றோமா? நம்ம எப்ப பார்க்கணுமோ அப்ப பார்க்க மாட்டேங்கிறோம், எப்ப பார்க்கப்படாதோ அதை பார்க்கணும். கோவிலுக்கு போறான், எல்லாமும் ஆச்சு, அர்ச்சனை பண்ற வரைக்கும் பகவானை பார்த்துட்டே இருக்கான். ஆனா இவன் மனசுல நன்னா தெரியலையே பகவான் உள்ள ஏன் லைட்டு போடல? இது வேற. ஒரு பிளாஷ் லைட் போட்டா நல்லா தெரியுமோ இல்லையோ அப்படின்னு அவரும் பார்த்து கற்பூர ஹாரதி பார்க்கிற பகவானை சேவிச்சுக்கோங்கிற டக்குன்னு கண்ண முடிவிட்டான். ஏன்னா பக்தி ஜாஸ்தி ஆயிடும். எப்ப பகவானை பார்க்கணுமோ பார்க்கறதுக்காக எப்பொழுது அவர் கற்பூர ஆரம்பி பண்ணிட்டாரோ அந்த சமயத்துல கண்ணை மூடுறோம். இது வரைக்கும் கண்ணை பார்த்தோம்னா ஒரு வம்பெல்லாம் பார்த்துக்கலாம். அப்ப பகவானை பார்க்கறதுக்கு ஒரு வழி என்ன? அவரை நினைக்கணும், மனக்கண்ணோடு அவரை பார்க்கணும், காதால அவருடைய குணகணங்களை கேட்கணும், அவருடைய அநேக விதமான வீரியங்களை காதால கேட்கணும். அதுக்காகத்தானே புராணங்கள் வந்திருக்க. இத்தனையும் எதற்காக? உங்க மனசுல அவரை பத்தினதான விஷயங்கள் உள்ள பூரணும். அது பூராமல் இருக்கிறதுனாலதான் நமக்கு ஊர்வம்பல் தான் தெரியும். ஒரு பேப்பர் போராதுன்னு 5 பேப்பர் வரவழைக்கிறோம். என்னத்த படிக்கிறோம்? படிக்கிறது. இது போராதுன்னு 20 சேனல்ஸ்லாம் நியூஸ பாக்குறான். கன்ஃபியூஷன் தான் மிச்சம். இவன் ஒரு மாதிரி அவன் ஒரு மாதிரி சொன்னா ஒன்றும் தெரியல. ஆனா பகவான் அடையறதுக்கு என்ன பண்ணோம்? சிரவணம் ஒரு வழி, மனநம் ஒரு வழி. அவரை தியானம் பண்ணுங்க. கண்ணை மூழ்கிட்டு அவருடைய சுரூபத்துல மனசுல வரும்படி, போட்டோல எப்படி இருக்காரோ அந்த சுரூபம் உங்க மனசுல வரும்படி நினைச்சு பார்த்தீங்களா? அதற்கு பிறகு பகவானுடைய மந்திரத்தை எடுத்து ஜபம் பண்ணுங்க. பெரியவர்கிட்ட அந்த மந்திரத்தை கேட்டுட்டு மறுபடியும் அதையே விடாம ஜபம் பண்ணுங்க. அப்ப என்ன? பகவானுடைய நேர இதயத்துல பார்க்காத போனாலும் பிரம்மலோகத்துக்கு போவேன். கண்ணெதிர்க்க அபரோட்ச சாட்சா்காரத்தை உங்களால இந்த ஜன்மாவில் இங்கு தியானம் பண்ண முடியலை என்றால் பகவான் நாமாவையாவது சொல்லுங்க, ஜபத்தை பண்ணுங்க. அதுவும் என்னால பண்ண முடியலையா? அவருக்காக கர்மாக்களை பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாமோ இல்லையா? மனசை நிறுத்த முடியல சார், மனசு எங்கே போனாலும் சார் நான் பூஜை பண்றேன். கையால ஒரு பேசுலார சுங்காரமோ பகவானுடைய போட்டோக்கு அழகா தினந்தோறும் எடுத்து தொடச்சு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அதுக்கு மேல புஷ்பங்களை வச்சு புஷ்ப மாலைகளை சாத்து ஊதுவத்தி ஏற்றி வச்சு இவனுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தினந்தோறும் பண்ணிட்டு இருந்தா கிராமாந்தரத்துல வரிசையா 20 படம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் அதுக்கு சந்தனம் விட்டு குங்குமம் விட்டு பண்ணிட்டு இருந்தேன். அது வரைக்கும் அவருடைய மனசு அங்கேத்தானே இருந்தது. இப்ப நம்ம மாத்திரம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தொடக்கிறது. பகவான் பார்த்துட்டு ஆலோசனைட்டு வரான். நமஸ்காரம் பண்ணிட்டு 2 கன்னத்திலையும் போட்டுட்டு வந்துடுறான். ஒரு விரலோட கன்னத்துல 5 விரலோட அப்படின்னு போட்டுக்கணும். ஆனா ஒரு விரலோட இப்படின்னு போயிட்டு வரான். என்ன பண்றது தெரியும். எதுனா பக்தி ஜாஸ்தி ஆயிடுது. கொஞ்சம் யோஜனை பண்ண வேண்டாமா? பகவான் நாமாவை சொல்லணும், பகவானுடைய உருவத்தை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டா மனசுல கெட்ட எண்ணங்கள் வராது, மற்றவர்களை கெடுக்கணுங்கிற எண்ணம் வராது, மனசு சுத்தமாக. இப்படிப்பட்டதான பல கதிகள் எது உத்தராயணமாக போகக்கூடியதான கதி ஒண்ணு. கர்மாக்களை பண்ணி அதனால் அடையக்கூடிய வேதோக்தமான கர்மாக்கள் அக்னிஹோத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு கர்மாக்கள் இருக்கு. அதையே பண்ணி கொண்டக்கூடியதான வழி.
அதை பண்ணும் பொழுது நமக்கு வேற ஏதோ ஞாபகம் வருது சார், பகவான் ஞாபகம் வரலைன்னா கவலைப்படாத, அத்தனையும் பண்ணிவிட்ட காயே நபாச்சாமனது புத்தியாத்மனாவா பிரபாவாத் கரோமி சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி அப்படின்னு பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டப்பா கடைசியில. இப்ப என்ன வேதாந்தத்தை சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் பண்ணுங்கன்னு அது பண்ண முடியல எனக்கு. வெறும்னு பகவான் நாம புரியுறதோ கேட்டு கொண்டு இருந்தோ அதுவும் முடியலைன்னா பகவான் நாமாவை சொல்லுங்க, ஜபத்தை படுங்க, பகவானுடைய மந்திரத்தை தெரிஞ்சுட்டு ஜபம் பண்ணுங்க, அதுவும் முடியல. பகவானுக்கு பூஜை பண்ணுங்க, நம்மளால முடியவும் முடியாது. சரி அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது பண்ணுங்க, பகவானை தொடச்சு அவரோட போட்டோவை தொடச்சு சந்தனம் விட்டு குங்குமம் விட்டு அப்படி பண்ணுங்க, அதுவும். ஆனா நீ பண்றதை பண்ணிட்டு கடைசியில பகவானுக்காக சொல்றது சொல்லப்பா, அதுவும் முடியல. வினட்சி இது வரைக்கும் சொல்லதான் இது இல்லை இது இல்லைன்னு கடைசியில எதுவும் பண்ண முடியல, உன்னை காப்பாற்ற முடியாதுன்ற பகவத்கீதையில 12ஆம் அத்தியாயத்துல பக்தி யோகம். பகவான் அடையறதுக்கு பல வழிகள் உண்டு. என்னால முடியுமா என்று மட்டும் கருதாதீங்கள், எல்லோராலையும் முடியும். யாரும் பகவான் அடையலாம். 5 வயசுல இருக்கக்கூடியதான துருவசுவாமி அடைஞ்சிருக்க, கஜேந்திர மோட்சத்துல ஒரு யானைக்கு மோட்சம் வந்திருக்கு, பிரகலாதனுக்கு மோட்சம் வந்திருக்கு 8 வயசுல, நச்சிகேதத்துக்கு மோட்சம் வந்திருக்கு. நமக்கு வராதா? அவள்லாம் ரொம்ப பெரியவா. எதுல பெரியவா? விடாத பகவானை பிடிச்சதுல. மாநில பிறவில நீங்க அடையலாம், பகவான் உங்களுக்கு நான் சகாயம் பண்றேன்னு உறுதி கொடுத்திருக்க, இருந்தாலும் நம்ம பண்றது இல்லை. அதனால பகவானுக்கு என்ன பேரு? சுவீரா சுஷ்டு விவிதா ஈரா கதயா. பகவான அடையறதுக்கு நல்ல வழிகள் பல உள்ளன. அதனால ஈரமன கதி ஈரா கதயா யத்யதா சுவீரா சோபரம் விவிதம் ஈர்த்தே இதுவா சுவீரா. யோகி கிருதயம், அதற்கு இல்லைன்னா சூரிய மண்டலத்துக்குள்ள பகவான தியானம் பண்ணுங்க. ஆத்தியானிக சந்தியாவந்தனத்துக்குள்ள சூரியனை பாருங்க. பானுமண்டல மத்தியஸ்தா பைரவி பகமாரிணி ஜேயஸ்வதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன்னிவிட்டா. சூரிய மண்டலத்தை பார்க்கறது எப்ப பார்க்கணுமோ தினந்தோறும் ஆத்தியானிகம் பண்ணி பாருங்க. ஸ்திரீகள் காலம்பரம் எழுந்து சூரியனை பார்த்து நோக்கி ஒரு நமஸ்காரம் பண்ணுப்பா, ஆரோக்கியம் சௌக்கியமா இருக்கும்னு சொன்னோம். இதெல்லாம் விட்டாச்சு. எப்ப பார்க்க வேண்டாம்னு சொல்றோம்னோ அப்ப பார்க்கறான். கிரகணத்தன்னைக்கு அப்பதான் ஒரு கையில டீ சாப்பிட்டுட்டு சூரியனை பார்க்கறான். ஏண்டாப்பான்னு அந்த சூரியனை மறைச்சு இருக்கும் பொழுது அநேக விதமான எத்தனையோ ரேஸ், அதுல ஏதாவது ஒரு ரே உனக்கு கெடுதலா இருக்கிறது உன் கண்ணுல பட்டா கண்ணு போயிடுமேங்கிறதுக்காக பார்க்க வேண்டாம். பார்க்க வேண்டாம் சொல்றதுக்கு காரணம் என்ன? அப்பா அதுல பல வெளியில வருது. ஏதாவது கெடுதலான ஒரு கிரணம் உனக்கு வந்துருச்சுன்னா உனக்கு கெடுதலாப்பா, ஆகதான் பார்க்க வேண்டாம்னு சொன்னேன். ஆனா வேணும்னு அன்னைக்கு பார்க்கறாளா இல்லையோ? யார பார்க்க வேண்டாம்னு சொன்னோம் அவெல்லாம் போய் பார்க்கறா. போடாதவருக்கு கர்ப்பிணி ஸ்திரீகள் கூட நான் போய் பார்க்கறேங்கிற. என்ன பண்றது? கலிகாலத்துடைய விஷயம் விட வேண்டியதுதான். அப்படி அடுத்தது சூரிய மண்டலம். முதல்ல யோகி கிருதயம், 2வது சூரிய மண்டலம். அதற்கு பிறகு அவருடைய உருவத்தை நினைக்கிறது. எப்படி? பார்க்கடல்ல மடுவுல ஆதிசேஷத்தினுடைய தல்பத்துல பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கா போலையும் மகாலட்சுமி தாயார் அவருடைய காலை பிடிச்சிருக்கா போலையும் தியானம் பண்ணுங்க. அப்படி தியானம் பண்ணி உங்க மனசால 4 துளசி தரங்களை பகவானுடைய காலில் போட்டா போல நினைக்கிற. அதற்கு பிறகு மத்திய கூர்மாதி அவதாரங்களை இருக்காரு. இந்த அவதாரங்களை பாருங்க, எதை பிடிச்சிருந்தாலும் நீங்க முன்னுக்கு வந்துடலாம். ஆயால் ஆரோதப்பட்டவல்ல ருச்சிதாங்கதா. 4 கைகள் உங்களுக்கு 4 புருஷார்த்தங்களை கொடுக்கணும். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடு எனக்கூடியதான 4 புருஷார்த்தங்களும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக 4 கைகள் ஒவ்வொரு கையிலையும் விளங்கி கொண்டிருக்க நன்றாக பிரகாசித்து வச்சுட்டு இருக்காரா. என் கையை பாரப்பா உனக்கு க்ஷேமம் வரும்ட்டு. அதனால்தான் ருச்சிதாங்கதா தோல் வளையங்கள்ல போட்டு இருக்க. எதற்காக? இப்பாவது நீ பாப்பியோன்னா
இந்த வளையங்களை பார்க்கறதுக்கு ஒரு சாக்கலையாவது என்ன பார்த்தியோன்னா அதனால க்ஷேமம் வருது. ருச்சிராங்கதா ருச்சிரே கல்யாணே அங்கதே அஸ்யா ருச்சிர அங்கதா இப்படி பகவானுடைய நாமாக்கள் அனாதிர்பூர்வோ லட்சுமி சுவீரோ ருச்சிரங்கதா இது பார்த்தோம். அதுக்கு பிறகு ஜனனோ ஜன ஜன்மாதி பீமோ பீம பராக்கிரமா அப்படிங்கிற நாமாக்கள்